Praise the Lord. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இயேசு என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். ஜெபியுங்கள். முடியாததை கர்த்தர் முடிய செய்வார். இன்றைக்கு நம்ம கிட்ட காணப்படுற ஒரு குணதிசயமான கோபம் என்ற ஒரு குணத்தை குறித்து தாங்க நம்ம பார்க்க போறோம். வசனம் சொல்கிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். நீங்களும் நானும் கோபம் கொள்ளாம எப்படி இருக்கணும்னா, பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க கோபம் படாம ஏசப்பட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்கிறது, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். கோபம் என்பது தற்காலிகமான ஒரு பைத்தியக்காரத்தனம். ஆகவே கோபத்தை நீ அடக்கு, இல்லை என்றால் அது உன்னை அடக்கிவிடும். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்க கோபத்தினால எரிச்சல் அடைந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இழந்துராதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபியுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி நீங்க ஜெபியுங்க. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்க. சில வேளைகளை நம்ம நினைக்கிறது உண்டு, ஆண்டவருக்கு என் மேல ஏதோ கோபம், அதனாலதான் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. அப்படி இல்லைங்க. வசனம் சொல்கிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இப்ப என்னெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்னா, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவார். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாகவில்லைன்னு சொல்லி ஜெபியுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார் என்றால், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை விடுதலை செய்வார். God bless you.